ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நெல்லு சிவன்யா, இந்தா இது மகேஸ்வரனுடைய விபூதி. இது எப்பவும் உன் கையிலேயே இருக்கட்டும். தடைப்பட்டு போன உன்னுடைய லட்சிய பயணத்துக்கு எப்பவும் துணையா இருக்கும். நீ போயிட்டு வாமா. சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றதும் உண்மைதான் குருதேவா. எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கிற எல்லா தடையும் உடைச்சிட்டு அவனுங்களை பழி வாங்குவேன். ஓம் நம சிவாய. என்ன இது? எதுக்காக கதவை தாப்பால் போட்டிருக்காரு? உள்ள அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு? கார்த்திக், கார்த்திக், கதவை திறங்க. நான் தான் சிவன்யா. நீ உள்ள வரக்கூடாது. ஏ ஏன் ரூம்க்கு நான் ஏன் வரக்கூடாது? 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இருங்க. எனக்கு தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இந்த வீட்ல எந்த ரூம்ல என்ன ரகசியம் இருக்குன்னே தெரியல. நாகினியா மாதிரி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வெல்கம் மிஸ்ஸஸ் கார்த்திக். இப்ப எதுக்கு கதவு மூடுறான்? இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. டெக்கரேஷன் நல்லா இருக்கா? இந்த பூவுமலை தூவுனது எப்படி இருந்தது? இன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத நாளா இருக்கணும்னு சொன்னல. பொதுவா எல்லாரும் கல்யாண தண்ணிக்கு தான் முதல் இரவை கொண்டாடுவாங்க. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. காத கூட. என்னது? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லணும். கிட்டவா. இன்னைக்கு இந்த ராத்திரிய நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் என் மனசுல ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப இடமே இல்ல. இல்ல, சிவன்யா செஞ்ச அதே தப்ப நானும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்னோட சக்தி எல்லாம் போயிடும். இதுல இருந்து தப்பிச்சாகணும். என்ன செய்யறது?
இது எதுக்காக ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன்னு சொன்னல. அப்போ ஓகே, இன்னைக்கு சாப்பிடுங்க. என் எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கு. Cheers. இன்னும் கொஞ்சம். ஓகே. ஸ்ரேயா, 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 ஸ்ரேயா. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. நான் ஹரிஷ் ஜெயராஜ் வீட்டு வாசல்ல இருக்க ஸ்ரேயா. அவனுங்களை பழி தீக்கிற வெறியோட வந்திருக்கேன். அவங்க எப்ப என்ன கொல்ல நினைச்சாங்களோ அந்த நிமிஷமே அவங்க அத்தனை பேரையும் கொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ வெளியே வா ஸ்ரேயா, நீ வெளியே வா ஸ்ரேயா, நீ வெளியே வா ஸ்ரேயா. சிவன்யா, நல்ல வேலை சிவன்யா வந்துட்டா. சிவன்யா, என்ன அங்க நிக்க வச்சுக்கிட்டு இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்படி என்ன பாக்குற? சும்மா தான் இங்க வந்தேன். நீ இப்படி இருக்கிறப்பதான் என்னால வெளியில போக முடியும். கார்த்திக், நான் பாலை ஸ்டவ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். சமைக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அவங்க எல்லாம் எப்பவோ போயிட்டாங்க. அது எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாங்க. அதான் சரின்னு அனுப்பி வச்சுட்டேன். நீ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ற? ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டேன். சிவன்யாதான் நாகினியா? என்னங்க? சிவன்யா, உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. ஸ்ரேயா, நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் என்னைக்கோ செத்திருப்பேன். என் லட்சியமும் ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கும். நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம அவங்களோட சூழ்ச்சிக்கு நான் பலியாயிருப்பேன். ஸ்ரேயா, லட்சியத்தோட வாழ்றவங்களுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. நீ அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்ட. சிவன்யா, நீ சீக்கிரமா உன் ரூமுக்கு போ. கார்த்திக் மயக்கத்துல இருக்கான். அவன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ அவன் பக்கத்துல இருந்தாதான் சந்தேகம் வராது. ஓ சிவன்யா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓம் நம சிவாய.